சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? அல்வாக்கு மட்டும் இல்லைங்க, அறிவியலுக்கும் இந்த ஊர் ஃபேமஸ் தான். ஆமாம், நம்ம இப்போது திருநெல்வேலியில் இருக்கிற சயின்ஸ் சென்டருக்கு தான் போக போகிறோம். ஆற்றுல தண்ணி கம்மியாக போயிட்டு இருந்தாலும் மக்கள் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு தாங்க இருந்தாங்க. நாங்களும் வண்ணாரப்பேட்டையில் இறங்கி சயின்ஸ் சென்டருக்கு வந்தாச்சு. நீங்கள் வண்ணாரப்பேட்டையிலேருந்து பஸ்லையும் வரலாம், இல்லை அப்படின்னா ஆட்டோ பிடிச்சும் வரலாங்க. 2 ஸ்டாப்லையே நம்மளுக்கு இந்த சயின்ஸ் சென்டர் வந்துடும். என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு அதை விட கம்மியாக 10-15 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கை அப்சர்வேஷன் ப்ரோக்ராம்காக தான் வந்திருந்தோம். எல்லா சாட்டர்டேஸும் ஈவினிங் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணுறாங்க. பட் அது ஸ்கை கிளியரன்ஸை பொறுத்து நம்ம வந்து ஸ்டார் கேசிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. தென் லீவ் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலும் தீபாவளியும் மட்டும்தாங்க நம்மளுக்கு லீவ் டே. மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனாக இருந்ததுங்க. அங்கே இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ஹைஜீனாக வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா வந்து ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். சயின்ஸ் சென்டரில் மொத்தம் 2-3 ஃப்ளோர் இருந்ததுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற எல்லாமே பார்த்துடலாம். உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்னங்கிறத நம்ம கிட்ஸுக்கு வந்து காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம ரியலாக நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ படிச்சிருப்போம். அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரியலாக காமிக்கிறது கிட்ஸுக்கு சொல்லித்தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர்போலா 2 அந்த வளைவான எக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைட்டான ஆப்ஜெக்ட் எப்படி அந்த தங்கு தடையின்றி வருது அப்படிங்கிறத வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருந்தாங்க. தமிழ்லையும் எழுதியிருந்தாங்க, இங்கிலீஷ்லையும் எழுதியிருந்தாங்க. இது நம்ம ஃபேமஸ் பித்தாகரஸ் தியரம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எவ்வளோ தான் நம்ம தியரிட்டிக்கலாக கிளாஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக அவங்க நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அதெல்லாம் மறக்கவே மறக்காதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுழல் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறதையும் இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லையும் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் அதை படிச்சுட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கும் சொல்லித்தர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நம்ம ஸ்கூல்லேருந்தே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இன்ஃபினிட்டி வெல். ஸோ பார்க்கும்போது இதுக்கு ஒரு எண்டே இல்லாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இல்யூஷன் இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோட கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருந்தது. ஃப்ளோட்டிங் பால். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும் அது ஃப்ளோட் ஆகும். நடுவில் நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் வந்து அதே இடத்துல வந்து செட்டில் ஆயிரும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த எலஃபண்ட் வாயிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ கிட்ஸுக்கு எல்லாமே அது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் லைவ்லியாகவும் இருந்தது. அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய மேஜிக் ஷோஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, தலை மட்டும் வெளியில் வந்து தெரிகிற மாதிரி. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டொர்னாடோ எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது வேறு ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இதுவும் அப்படி தான் இலூஷனை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியான செஷன். இதில் வந்து ஒரு 2-3 எக்ஸ்பிரிமெண்ட் அப்படி தான் இருந்தது. அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. மியூசிக் இன் த ஏர். நம்ம ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம கொரோனா டைமில் பற்றின ஒரு அவேர்னஸ் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன மித்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ண மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை நோட்டீஸ் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பிஎஸ்எல்வி ராக்கெட்டும் ஆதித்யாவும் இங்கே இருந்திருந்தாங்க. அதோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. பார்க்க வர்ற மக்களுக்குமே வந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ரொம்பவே க்ளீனாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ பப்ளிக்ஸ் இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு க்ளீனாக வச்சுருக்குறாங்கங்கிறது உண்மையிலே இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான். அடுத்ததாக இங்கே நம்ம டச் பண்ணும்போது இந்த ட்ரம்மில் அங்கே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த டைனோவோட ஒவ்வொரு குட்டி குட்டி ஜமிக்கி மாதிரி இருந்தது. அது எல்லாமே என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அசைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம டச் பண்ண அது எல்லாமே அசைய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் தாங்க இருந்தது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த செக்ஷனில் நம்ம தாம்சன் தாத்தாலேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் நியூக்ளியரு எல்லாத்தையுமே இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க.
ரெசிஸ்டர்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டர்ஸ்னால் என்ன, டயோடுனா என்ன. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட 6th 7th 8th படிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருப்போம். நேரில் பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிங்க. அப்போ நான் ரொம்பவே அட்மையர் பண்ண இடம் இதுங்க. ஸோ சிப்பு வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து ஒரு 41 ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே அழகாக அவங்க காமிச்சிருந்தாங்க. கூட சிப்பு உண்டு பண்ணுற இடமுமே ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கணுங்கிறதையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பைனரி நம்பர் சிஸ்டம் 0s and 1s இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலான டெசிமலுக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமும் இருந்துச்சு, கெஸ் த நம்பர். நம்ம சின்னதுலலாம் விளையாடுவோம் இல்லையா, ஒரு நம்பர் நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிப்போம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு 6 செக்ஷன் இருந்தது. அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கணும். இன்கேஸ் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு பட்டன் இருக்கும், நம்ம அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா செக்ஷன்லேயும் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ரீடுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன நம்பர் நினச்சோமோ அது கரெக்டாக நம்மளுக்கு சொல்லிடுச்சு. ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அப்புறம் அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன, ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டுன்னே சொல்லலாம் இந்த இடம். பேசிக்காக நம்ம என்ன படிப்போம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே இங்கே செய்முறை விளக்கத்தோடு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக கம்யூனிகேஷனில் மொபைல் கம்யூனிகேஷனு, ப்ளூடூத் வயர்லெஸ் இல்லாமல் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, பயோமெட்ரிக்ஸு, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மிரர் மேஜிக்னு ஒரு இடம் இருந்துச்சு. இதில் வந்து கான்கேவ், கான்வெக்ஸு, ஸோ இன்ஃபினிட்டி ட்ரெயின், நம்ம இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதோட கூட ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் இங்கே கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. அது வந்து இன்னும் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகும்போது இங்கே 3D ஷோ வந்து அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் 3D ஷோ போனதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை இதை விசிட் பண்ணி பார்ப்போம். ஒர்த் விசிட் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து சோலார் சிஸ்டமில் இயங்குகிற ஒரு கார் எப்படி இயங்குதுச்சு அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ஒரு வில்லேஜே சோலார் சிஸ்டத்தில் எப்படி வந்து இயங்குதுங்கிறத காமிச்சாங்க. அடுத்ததாக நம்ம இப்போது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 11th 12th கண்டிப்பாக எல்லாருமே சிஎஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, காலேஜ்லேயுமே ஃபஸ்ட்டு சாப்டர் இதாக தான் இருக்கும். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வேக்கம் டியூப்ஸு, டிரான்சிஸ்டர்ஸ், ஐசிஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தியரியாக படித்தோம் இல்லையா, அது நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. மோரார்லெஸ் ஒரு 3-4 ஹார்ஸ் ஆச்சுங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக லன்ச் எடுத்துக்கிட்டோம். லன்ச்சுமே இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. ரீசனபிளான அமௌண்ட்டில் நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மோரோவர் வீட்டில் இருந்து சாப்பாடு கெட்டி கொண்டு வந்து இங்கே சாப்பிடவும் செஞ்சாங்க. இது எல்லாமே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இந்த ஏரியாவே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஏன்னா ரொம்ப மரம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ பார்த்ததுக்கப்புறம் வெளியில் இங்கே இருக்கிற கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்கும் இல்லையா, அதுலேயுமே குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் சரி, அவங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கேமும் ஏதோ ஒரு சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ கிட்ஸை தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க இந்த இடத்துல. ஃபைனலாக ஒரு டைனோ பார்க் மாதிரி இருந்தது, அதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ சயின்ஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அறிவுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பாடிக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கிட்ஸோடு கூட்டு போனீங்க அப்படின்னா அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க. என்னோடய பையனுமே நிறைய கொஷின் கேட்டாங்க. இப்போ டைனோ வந்து இப்படி வளைஞ்சிட்டே நிற்குதே, அதுக்கு வந்து முதுகு வலிக்காதா, இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ அவங்களுமே நம்மக்கிட்டேருந்து ஆன்சர் வாங்கும்போது ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. இது ஒரு எவால்யூஷன் காமிச்சிருந்தாங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்து எப்படி வந்தாங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் வந்து ஸ்கை அப்சர்வேஷன் நாங்கள் இன்னொருக்க போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக டைம் எடுத்து வந்து பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.